Fantastic, everyone. Thank you so much for joining. And today, this is day two of personal branding mastery. And welcome, everyone. And நேத்து நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். Yesterday we have learned about what is actually branding, personal branding அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி பார்த்திருந்தோம். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட கான்டென்ட்டை நீங்க இதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணுங்க. லெட்ஸ் டேக் 5 minutes. ஓகே, fantastic. Thank you so much, everyone. Okay, so முதல்ல என்ன பண்றேன் அப்படின்னா we need to become an authority. பர்சனல் பிராண்ட் நாளையில இருந்து நான் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, இந்த 7 நாள் கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணிட்டேன்னா நான் பர்சனல் பிராண்ட் ஆயிடுவேன் அப்படின்னா அப்படி நடக்காது. ஓகே, we need to create an engine for the authority. நம்ம ஒரு அத்தாரிட்டியா இருந்து சொன்னோம் அப்படின்னா தான் அதை வந்து கேட்பாங்க, இல்லை அப்படின்னா கேட்க மாட்டாங்க. திடீர்னு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை பத்தி பேசுறாங்கன்னா இண்டஸ்ட்ரியை பத்தி பேசுறதுக்கு இவர் யாரு அப்படின்றதான் பார்ப்பாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பீப்புள் ட்ரை டு பிலீவ் யூ, ரைட்டா? ஸோ தட் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அந்த அத்தாரிட்டி பில்டு பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ லைக் மொதல் விஷயம் என்னன்னா, அத்தாரிட்டி பில்டு பண்றதுக்கு ட்ரஸ்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். யூ நீட் டு கிவ் தெம் ட்ரஸ்ட். எப்போல்லாம் நம்பிக்கையை நீங்க கொடுக்குறீங்களோ கொடுக்க 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 பீப்புள் வில் பிலீவ் தட் யூ ஆர் அ அத்தாரிட்டி. ஸோ டெய்லி பேசிஸ்ல நம்ம நேற்று பார்த்துருந்தோம் இல்லையா, டெய்லி பேசிஸ்ல வி ஆர் பில்டிங் அவர் ஐடென்டிட்டின்னு சொல்லியிருந்தோம். அந்த ஐடென்டிட்டியோட பேஸ்மெண்ட் என்ன, அந்த ட்ரஸ்ட் தான். ட்ரஸ்ட் தான் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும். நான் நல்லவன், நான் நல்லவன், நல்ல பிஸ்னஸ் மேனு, உங்களுக்கே நீங்க ட்ரஸ்ட்டை கொடுப்பீங்க. இந்த மாதிரி ட்ரஸ்ட்டை தான் டெய்லி பேசிஸ்ல பில்டு பண்ணிட்டே இருப்பீங்க. இப்போ ஆன்லைன்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வி நீட் டு பில்ட் திஸ் ட்ரஸ்ட் ட்ரிகர்ஸ். ஓகே, என்ன ட்ரஸ்ட் ட்ரிகர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வி ஹாவ் அ ஃப்ரேம் ஒர்க் ஃபார் திஸ் which is going to help you to build your authority in online. Okay, right? The first thing is reputation. Trust is equal to all about reputation into transformation. What the transformation you are going to give and what are the transformation you are going through. ரெண்டு விஷயமும் இருக்கு. ரிப்பீட்டேட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்க ஒரு போஸ்ட் போட ஆரம்பிக்கீங்க, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே போடுறீங்க அப்படின்னா 100th டே யூ நீட் டு பி க்ரோ. உங்க க்ரோத் அங்க தெரிஞ்சிடும், உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்க தெரிஞ்சிருக்கணும். ஆஸ் வெல் அஸ் உங்களோட 100 days உங்களோட போஸ்ட்டை பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். இந்த ரெண்டு விஷயமும் ரிப்பீட்டடா நடக்கும். தென் வந்து சோஷியல் ப்ரூஃப். சோஷியல் ப்ரூஃப் விச் இஸ் த டெஸ்டிமோனியல்ஸ் ஆர் எல்ஸ் யூசர் ஜென்ரேட்டட் கான்டென்ட் சொல்லுவாங்க இல்லையா, நீங்க சாதிச்ச விஷயத்த காட்டுறது. லைக் நீங்க அவார்டு வாங்கியிருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது சர்டிபிகேஷன் முடிச்சிருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு பெரிய டீலை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கலாம், B2B ஒரு பெரிய டீலை க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். திஸ் இஸ் ஆல் சோஷியல் ப்ரூஃப். ரியலா நடந்த ஒரு ஃபேக்டை நீங்க ஷேர் பண்றது. ஓகே, இந்த மூணும் சேர்ந்தாதான் ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். அந்த ட்ரஸ்ட் பில்ட் ஆனாதான் யூ கேன் பிகம் அன் அத்தாரிட்டி இன் யுவர் இண்டஸ்ட்ரி. ஸோ ட்ரஸ்ட் பில்ட் பண்றதுக்கு ரெப்பிட்டேட்டிவ் போஸ்ட் வித் டிரான்ஸ்ஃபர்மேஷன், த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் யுவர் செல்ஃப் ஆஸ் வெல் அஸ் those who are உங்க போஸ்ட்டை பார்க்கறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கணும் அந்த போஸ்ட். தென் த சோஷியல் ப்ரூஃப் வித் த சோஷியல் ப்ரூஃப். திஸ் இஸ் கால்ட் ட்ரஸ்ட் ட்ரிகர் ஃப்ரேம்வொர்க். ஸோ இஃப் யூ ஸ்டார்டட் டு டூ வித் திஸ் யூ கேன் கெட் யுவர் அத்தாரிட்டி. போஸ்ட் ஒரு நாள் போட்டுட்டு நான் பில்டு பண்ணிடலாமா, இல்லை 7 நாள் போடுறேன், இல்லை 21 நாள் போடுறேன் அப்படின்னா தட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். இது எப்படி அப்படின்னா புலிவாலை பிடிக்கிற மாதிரி. சோஷியல் மீடியாவில் நீங்கள் பர்சனல் பிராண்ட் பில்டு பண்ணுறீங்க, அது இன்ஃப்ளூயன்சராக வர போறீங்க அப்படின்னா இஃப் யூ ஸ்டார்டட் யூ ஷுட் நாட் ஸ்டாப் ஆக்சுவலி. ஓகே, யூ நீட் டு டூ தட் கன்சிஸ்டன்ட்லி. திஸ் இஸ் நாட் அன் ஈஸி திங். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணுமா? எக்ஸாம்பிள் வந்து ஜாக்கோப் அப்படின்ற ஒருத்தர் பார்த்துருப்பீங்க, டாக்டர் ஜாக்கோப்னு பார்த்துருப்பீங்க. ஹி வாஸ் கெட்டிங் வெரி குட் டாக்டர் ஜாக்கோ அப்படின்னு போட்டீங்கன்னா யூ கேன் சி இமேஜ் சந்தோஷ் ஜாக்கோ. இவரை பார்த்துருப்பீங்க நீங்கள் சோஷியல் மீடியாவில் இல்லையா, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஃபேஸ்புக்கில். ஹவு மெனி ஆஃப் யூ நோ ஹிம், ரைட்? யா. ஸோ
இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா போஸ்ட் போட்டுக்கிட்டே இருந்தாரு. நிறைய பேருக்கு இவர் ரொம்ப பிடிக்கும். நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் சொன்னேன் இல்லையா, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி நிறைய பேசுவார். ஹெல்த்தியான ஃபுட் எப்படி சாப்பிடணும், நான் எப்படி என்னோட ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் நான் வச்சிருக்கேன். ஹி இஸ் ஆக்சுவலி பில்டிங் அ பர்சனல் பிராண்ட் ஆன்லைன், ரைட்? ஸோ ரிப்பீட்டடா ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டே இருந்தாரு. ஒரு கட்டத்துல என்ன ஆச்சு அப்படின்னா ஹி கெட் அவே ஃப்ரம் த கான்டென்ட் கிரியேஷன். ஒரு கேப்ல வந்து நிறைய ஈவெண்ட்லாம் பண்ணாங்க யூடியூபர்லாம். அந்த டைம்லலாம் ஹி ஸ்டார்ட் டு கிரியேட் கான்டென்ட். இவரோட கான்டென்ட்ல மில்லியன் வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. எப்போ இவர் ஸ்டாப் பண்ணி ஒரு 2 3 மாசம் ஹி நெவர் போஸ்டட் கன்சிஸ்டன்ட்லி. கிராஜுவலா பார்த்தா இவரோட ரிவ்யூஸ் லைக்ஸ் எல்லாம் அப்படியே கம்மியாயிருச்சு. நவ் ஹி இஸ் ஸ்டார்டிங் அகைன். இப்போ அவரோட லைக் வியூஸ் எல்லாம் போய் பாருங்க, லைக்ஸ் வியூஸ் எல்லாம் பாருங்க, கம்மியா இருக்கு. 3000 வியூ 4000 வியூ அப்படிதான் வந்துட்டு இருக்கு. பிஃபோர் he was getting million views. That is why I'm telling you reputation is more important. Okay. Then அப்பதான் அந்த ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆகும். ட்ரஸ்ட் நீங்க கேப் விட்டுட்டீங்க அப்படின்னா ட்ரஸ்ட் பில்ட் ஆகாது. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஆளை காணாம அப்படின்னா. எனக்கு தெரிஞ்சு ஒரு லிங்க்டின்ல ஒருத்தர் அந்த மாதிரி போஸ்ட் பண்ணாரு. வெயிட் லாஸ் பண்ண போறேன்னு சொல்லி போஸ்ட் போட்டாரு. he was started அண்ட் ரெகுலரா நான் வந்து இன்னைக்கு வாக்கிங் போனேன் இதெல்லாம் போனேன்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருந்தாரு. திடீர்னு பார்த்தா 1 மாசம் ஆளே காணோம். அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு வந்தாரு. ஏற்கனவே இருந்ததோட டபுள் மடங்கு ஆயிட்டாரு. வெயிட் வந்து கூடிருச்சு. இப்போ அவர் எதுவும் ஒர்க் அவுட்லாம் பண்ணல. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ட்ரஸ்ட் உடஞ்சிரும். இப்போ இதுக்கு அப்புறம் போய் நான் உடம்ப குறைக்க போறேன், இன்னொரு வாட்டி அவர் அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, நான் ஜிம்ல போய் திரும்ப நான் பண்ண போறேன்னு போட்டா இவருக்கு இது வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் இப்படிதான் பண்ணுவார் அப்படின்னு போயிடுவாங்க, ரைட்? ஸோ தட் அந்த ரெப்புடேஷன் நீங்க போட்டீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியை எதை ஆரம்பிக்கீங்களோ அதை கொண்டு போய் நிறுத்திடணும். ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன பண்ண போறேன்னு சொல்றீங்களோ அதை பண்ணிடணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் ஷோ த சோஷியல் ப்ரூஃப். ரியலா நீங்க பண்ணிட்டு இருக்க ஜிம்மு போக போறீங்கன்னா ஜிம்முக்கு போறத ரெகுலரா போஸ்ட் எடுத்து போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது ரொம்ப அவசியம். நீங்க பிசினஸ் பேஸ் பண்ணி போறீங்க அப்படின்னா பிசினஸ் ரிலேட்டடான போஸ்டா போட்டுருங்க. பிசினஸ்ல என்ன growth நடக்கு டெய்லி பேசிஸ்ல, நீங்க காலையில எத்தனை மணிக்கு நான் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணேன், ஓகே, ஈவினிங் எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணேன், இடையில என்ன நடந்துச்சு, இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கஸ்டமரை பார்த்தேன், இதெல்லாம் வந்து யூ கேன் ஷேர். ஓகே, அந்த கஸ்டமர்கிட்ட என்ன நான் ஃபேஸ் பண்ணேன், இன்னைக்கு ஃபோன் கால் அட்டன் பண்ணேன், இந்த ஃபோன்ல இப்படி பேசினாங்க ஒருத்தங்க, நான் என்ன ஆன்சர் பண்ணேன், இப்படி பேசுனதுனால அந்த கஸ்டமர் என்னை விட்டு போயிட்டாங்க, அப்படி பேசியிருந்தா ஒருவேளை கன்வெர்ட் ஆயிருக்கலாம், நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி போஸ்ட் வந்து ரெகுலரா போடணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அதை தான் இந்த 7 நாள்ல நீங்க பிளான் பண்றீங்களே அதை ரிப்பீட்டேட்டிவா அடுத்தடுத்த நாளைக்கு பண்ணுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் ஹவ் யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் ட்ரஸ்ட் ஆன்லைன். ஓகே, ட்ரஸ்ட் ட்ரிகர் ஃபார்ம். தென் வி ஹாவ் அ லேடர் கால் அத்தாரிட்டி லேடர். ஓகே, எல்லாரும் போன உடனே நான் வந்து அத்தாரிட்டியா மாறிடலாமா சார், உடனே வந்துட்டு எனக்கு வந்து அந்த அத்தாரிட்டி ஸ்டேட் வந்து கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது அப்படி நடக்காது. அத்தாரிட்டி வி ஹாவ் அ லேடர். ஓகே, வாட் இஸ் தட் லேடர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் பிகினர் லெவல். ஜஸ்ட் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா தட் இஸ் அத்தாரிட்டி லேடர்ல பிகினர் லெவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புதுசா இப்போ தான் ஆரம்பிக்க போறேன், போஸ்ட்லாம் இப்போ தான் போட போறேன் சார், இந்த பார்த்துட்டு தான் நான் போட போறேன், பர்சனல் பிராண்டிங் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா பிகினர் லெவல். செகண்ட் திங் இஸ் எஜுகேட்டர். பிகினர்ல நீங்க ஆல்ரெடி நீங்க போஸ்ட் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு நல்ல லைக் வருது, கமெண்ட் வருது, இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கு சார், ஏன்னா இது சொன்னீங்க இல்லையா, நிறைய பேர் மார்க்கெட்டரா இருக்கேன்னு நீங்க சொன்னீங்க. மார்க்கெட்ல இருந்து இப்போ என்ன பண்ண போறீங்க, எஜுகேட்டரா யூ ஷுட் கன்வெர்ட் யுவர் செல்ஃப். பர்சனல் பிராண்ட் போறதுக்கான லேடர் இது. இது இப்படி 1 by 1 தான் போக முடியும். ஸோ உங்க போஸ்ட்டை நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா இந்த பிகினர்ல இருந்து அடுத்து எஜுகேஷன் என்ன பண்ண போறீங்க, எஜுகேட்டரா மாறணும் அப்படின்னா ஷேர் வேல்யூஸ் வீக்லி. ஒவ்வொரு வாரமும் ஏதாவது வேல்யூ ஷேர் பண்ணுங்க. ஷேர் சம் வேல்யூ அபவுட் யுவர் இண்டஸ்ட்ரி. ஏதாவது கேஸ் ஸ்டடியா இருக்கலாம். ஓகே, இல்ல அப்படின்னா உங்க பிசினஸ்ல நடந்துகிட்டு இருக்கிற பெரிய இஷ்யூவை பத்தி நீங்க பேசலாம், அதுக்கான சொல்யூஷனை பத்தி பேசலாம். ஓகே, தென் வாட் ஆர் த வேல்யூ யூ கேன் கிவ், chat பாக்ஸ்ல போடுங்க. இப்போ பிகினர்ல இருந்து எஜுகேட்டர் லெவல் போகணும்னு சொல்லியாச்சு. இப்போ எஜுகேட்டர் ஆகுனீங்கன்னா யூ ஷுட் ஷேர் வேல்யூ அபவுட் யுவர் பிஸ்னஸ். ஓகே, இல்லைன்னா உங்க இண்டஸ்ட்ரி, உங்க பர்சனல் பிராண்டா இருக்கீங்க, உங்களை நிறைய பேர் ஃபாலோ பண்ண போறாங்க. ஸோ தட் எஜுகேட்டரா மாறினா என்னென்ன கண்டென்ட்ல நீங்க ஷேர் பண்ணுவீங்க, chat பாக்ஸ்ல போடுங்க பாருங்க. யா, ஹவு டு டூ திங்ஸ், வாட் திங்ஸ், மாலதி எக்ஸாக்டா ஸ்பெசிஃபிக்கா சொல்லுங்க. கிட்ஸ் ஹெல்த் டிப்ஸ், ஃபென்டாஸ்டிக். ஓகே, யான் டைப்ஸ், ஃபென்டாஸ்டிக். டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் ஹேண்ட்லூம்ஸ் பத்தி நான் சொல்லுவேன். ஓகே, ஒரிஜினல் ஹெல்ப் நாப்பிங் பத்தி சொல்லுவேன். ஓகே, வெரி குட். ஹவு டு ஐடென்டிஃபை பியூர் காட்டன் ப்ராடக்ட்ஸ் இன் பேபி டைப்பர், ஃபென்டாஸ்டிக், தேன்மொழி. ஓகே,
இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா கேட்குறேன். என்ன நீங்க ஷேர் பண்ணணும் உங்க பிசினஸை வச்சு மக்களுக்கு தெரியணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? வேல்யூ ஆஃப் நேச்சுரல் குட் ஃபுட் ஹேபிட்ஸ். ஓகே, வெரி கிரேட் ரஞ்சினி. ஓகே, ஸோ லைக் திஸ் இந்த மாதிரி போஸ்ட் என்ன பண்ணணும் இப்போ கிரியேட் பண்ண இப்போ போடுறீங்க இல்லையா, பார்த்துட்டு இருக்க மற்றவங்களும் யூ ஷுட் கிரியேட் வேல்யூ லைக் திஸ். ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதை மக்களுக்கு வந்து எஜுகேட் பண்ண போறோம் அப்படின்னா என்ன மாதிரி பண்ண போறோம், என்ன மெசேஜை கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்படின்றதான் இந்த எஜுகேட்டர் மோடுக்கு மாறணும். எஜுகேட்டர் மோடுக்கு மாறணும் அப்படின்னா இந்த மாதிரி கண்டென்ட்டை வீக்லி ஒன்ஸாவது அட்லீஸ்ட் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்றது பண்ணீங்கன்னா யூ வில் பிகம் அன் அத்தாரிட்டி. யார் வந்து இண்டஸ்ட்ரியை பத்தி பேசுறாங்களோ அவங்க தான் அத்தாரிட்டிங்க. கரெக்டா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரு ஒருத்தங்க நீங்க இருக்கிற இண்டஸ்ட்ரியை பத்தி பேசுறாங்க அப்படின்னா அவங்க தான் அத்தாரிட்டி, தலைவர். கரெக்டா? ஸோ தட் உங்க இண்டஸ்ட்ரி பத்தி பேசுங்க. நீங்க ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி பத்தி பேசுங்க. குக்கீஸ் மேனுஃபேக்சர் பண்ண குக்கீஸ் மேனுஃபேக்சரிங் பத்தி பேசுங்க. ஓகே, தட் வில் கிவ் மோர் அத்தாரிட்டி தேன் போஸ்டிங் அபவுட் ப்ராடக்ட்ஸ். ரைட்டா? ஸ்டெப் என்ன? யூ வில் பிகம் அ கைடு. கைட்னா என்ன? டாக் அபவுட் கிளைண்ட் சக்சஸ். நீங்க எவ்வளவு பேருக்கு எவ்வளவு கிளைண்ட்டுக்கு வந்து சக்சஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத பத்தி பேசுறது. இந்த இடத்துல நீங்க கைடா மாறீங்க அப்படின்னா யூ ஸ்டார்டட் டு கிவ் ரிசல்ட்ஸ். ரைட்டா? நிறைய பேரோட growth-க்கு நீங்க ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கலாம், நிறைய பேரோட லைஃப் சேஞ்ச் பண்ணியிருந்திருக்கலாம். உங்க ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறமோ இல்லை உங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமோ அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் நடந்திருக்கலாம். நவ் யூ ஷுட் டாக் அபவுட் யுவர் வாட் கிளைண்ட் சக்சஸ். உங்களோட கிளைண்டோட சக்சஸ். ஃபோர்த் பாயிண்ட், யூ வில் பிகம் அ எக்ஸ்பர்ட். ஓகே, ஃபோர்த் லேடர்ல இட் வில் டேக் எக்ஸ்பர்ட் லெவல். இங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் இன்வைட் பீப்புள் டு டாக் வித் யூ. லைக் ஆன்லைன்ல நீங்க பேசுறதுக்கு கூப்பிடலாம், லைவ்ல பேசுறதுக்கு கூப்பிடலாம். இல்லை அப்படின்னா ஒருத்தவங்களோட ஜேர்னியை பத்தி போஸ்ட் போட்டு அவங்கள டேக் பண்ணலாம். ஓகே, ஸோ பொதுவாக வந்து லைவ் போறது பெஸ்ட். எக்ஸ்பர்ட் லெவல் போறோம் அப்படின்னா லைவ் போறது பெஸ்ட் வைல் யூ ஆர் ட்ரைங் டு பில்ட் யுவர் அத்தாரிட்டி ஆன்லைன். ஓகேவா? ஸோ எக்ஸ்பர்ட் லெவல். தென் லீடர் லெவல். லீடர் லெவல்னா என்ன? உங்க பிஸ்னஸுக்கான உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் தூக்கி போட்டு ஒரு கம்யூனிட்டி, ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி அதுல அவங்களுக்கான வேல்யூஸை ப்ரொவைட் பண்றது, கம்யூனிட்டியை பில்டு பண்றது. இப்படி பில்டு பண்ணீங்கன்னா யூ கேன் பிகம் அ லீடர். வென் யூ பிகம் அ லீடர் யூ ஆப்வியஸ்லி யூ வில் பிகம் அ பிராண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஆக்சுவலி லைக் இந்த அத்தாரிட்டி பில்டு பண்றதுக்கான லேடர். இது எப்படி சார் நடக்கும், இது உடனே நடக்குமா அப்படின்னா இது உடனே நடக்காது. பிகினரா இருந்தீங்கன்னா எஜுகேட்டரா நீங்க உடனே இப்பவே மாறிடலாம், நோ ப்ராப்ளம். பட் எஜுகேட்டர் டு கைட் இட் வில் டேக் அரௌண்ட் 30 days. Guide to expert it will take around 30 days and leader 30 days. Okay, within 90 days you can become a leader. ஓகே, லீடரா மாறி அதை கன்சிஸ்டண்டா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா யூ வில் பிகம் அ பர்சனல் பிராண்ட். இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு அப்படின்னா சாட் பாக்ஸ்ல எஸ்ன்னு போடுங்க. நான் சொன்ன இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த லேடர், அத்தாரிட்டி லேடர் கிளியரா புரிஞ்சிருச்சு அப்படின்னா சாட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இட் வில் டேக் அட்லீஸ்ட் 90 days டு பிகம் அ பிராண்ட். ஓகே, லீடரா மாறுறோம் அந்த இண்டஸ்ட்ரியில, அத்தாரிட்டியா மாறுறதுக்கு. இப்போ நீங்க ஆல்ரெடி பிகினரா தான் இருப்பீங்க. தென் யூ ஸ்டார்ட் டு போஸ்ட் வேல்யூஸ். ஓகே, எஜுகேட்டரா இருந்தா என்ன போஸ்ட் பண்ணணும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஜுகேட்டரா இருந்தா வேல்யூ போஸ்ட் பண்ணணும். கைடா மாறினீங்க அப்படின்னா கிளைண்டோட சக்சஸ் பத்தி பேசணும். ஓகே, ஃபர்ஸ்ட் மந்த் எஜுகேட்டர். இந்த மாசம் ஃபுல்லா நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்த 18ஆம் தேதி வரைக்கும், அடுத்த 19 20ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணுங்க, எஜுகேட்டரா இருங்க. தென் கைடு. அந்த எஜுகேட் பண்றது மூலமா சில கஸ்டமர் உங்களுக்கு வருவாங்க. 30 நாள் கண்டினியூஸா நீங்க எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா யூ வில் கெட் சம் கிளைண்ட்ஸ். ஓகே, ஆப்வியஸ்லி யூ வில் கெட் சம் கிளைண்ட்ஸ். அப்படிதான் எனக்கு வந்து கிளைண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க. ஓகே, ஸோ தட் எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா யூ வில் கெட் கிளைண்ட்ஸ். தென் அவங்களுக்கு என்னெல்லாம் இந்த மாசம் ஃபுல்லாக என்ன நடந்துச்சு அப்படின்றத அடுத்த மாசம் நீங்க சக்சஸ் ஸ்டோரியா நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். ஓகே, கிளைண்ட் சக்சஸ் ஷேர் பண்றது. அண்ட் எக்ஸ்பர்ட் லெவல் போகும்போது யூ கேன் ஆஸ்க் தம் டு கம் ஆன் லைவ். உங்க கூட லைவ் வர சொல்லலாம், இல்லைன்னா நீங்க ஒரு லைவ் போட்டு யூ கேன் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் கோயிங் ஆன் இன் யுவர் இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரி பத்தி தான் பேசணும். ஓகே, பொதுவாக உங்களோட கம்ப்ளீட் இண்டஸ்ட்ரி பத்தி நீங்க பேசணும். இண்டஸ்ட்ரி ரிலவெண்டா பேசணும், நாட் அபவுட் யுவர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். நோட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க அப்படி பேசினா என்னவா மாறிடுவீங்க, யூ வில் பிகம் எ மார்க்கெட்டர். நெவர் டாக் அபவுட் யுவர் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ்
on the live or posters. டாக் அபவுட் த இண்டஸ்ட்ரி. நீங்க எந்த இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களோ அந்த இண்டஸ்ட்ரியை பத்தி நிறைய நியூஸ் படிங்க. ஓகே, அது ரிலேட்டடா நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தேர் இஸ் அ வெப்சைட் கால்ட் கூகுள் அலர்ட். நோட் திஸ் டவுன். கூகுள் அலர்ட்னு ஒரு யூனோ வெப்சைட் இருக்கு. இங்க போயிட்டு யூ கேன் கிரியேட் அலர்ட். ஓகே, இப்போ நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லைன்னா ஏஐ போடுவோமா, ஏஐ அப்படின்னு போடுறேன் அப்படின்னா ஏஐ பத்தி எல்லா டீட்டெயிலும் கரண்டா என்ன நடந்துட்டு இருக்கு அந்த இண்டஸ்ட்ரியில அப்படின்ற நியூஸ் கிடைக்கும் எனக்கு. ஓகே, ஐம் கிவிங் ஏ ஒண்டர்ஃபுல் டிப்ஸ் டு கிரியேட் கான்டென்ட். நீங்க உங்க இண்டஸ்ட்ரியை பத்தி பேசணும், எனக்கு இண்டஸ்ட்ரியை பத்தியே தெரியாது அப்படின்னா ஜஸ்ட் கோ டு கூகுள் அலர்ட் அண்ட் டைப் யுவர் இண்டஸ்ட்ரி. நான் இப்போ வந்து ஜிம்னு டைப் பண்றேன் அப்படின்னா ஐ வில் கெட் ஆல் த ஜிம், உலகம் ஃபுல்லா நடக்கக்கூடிய ஜிம்மை பத்தின நியூஸ் ஃபுல்லா எனக்கு வந்துடும். ஓகே, if I'm type what is that, if I'm type something pizza அப்படின்னு போடுறேன் அப்படின்னா பிஸாவை பத்தின வேர்ல்டு வைடா நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எனக்கு கிடைச்சிடும், நியூஸ்லாம் எனக்கு கிடைச்சிடும். இப்போ இதுல கிரியேட் அலர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. உங்க இண்டஸ்ட்ரியை நீங்க கொடுங்க. ஓகே, இண்டஸ்ட்ரி என்ன இண்டஸ்ட்ரி, லைக் ஐ எம் கிவிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகே, ஐ மீன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்போ கிரியேட் அலர்ட்னு நான் கொடுத்துட்டேன்னா இங்க எனக்கு அலர்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இங்க என்ன ஆகும்னா எனக்கு ஒவ்வொரு டைம் என்னென்ன நியூஸ் வருதோ அந்த நியூஸ் எனக்கு இன்னும் நோட்டிபிகேஷன்ல வந்துட்டே இருக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல உலகம் ஃபுல்லா என்னென்ன நடக்குது இங்க பாருங்க, திஸ் ஏ ஸ்டார்ட் அப் ஹேக்கிங். ஸோ உங்க இண்டஸ்ட்ரியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் கோ அண்ட் லேர்ன் ஃப்ரம் திஸ் அலர்ட். ஓகே, இஃப் திஸ் இஸ் யூஸ்ஃபுல் டைப் யூ இந்த சேட் பாக்ஸ். யூஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணீங்க சார், சூப்பர் சார், இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா டைப் யூ இந்த சேட் பாக்ஸ். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்றேன், ஏன்னா உங்க இண்டஸ்ட்ரியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு திஸ் இஸ் அ ஒண்டர்ஃபுல் பிளாட்ஃபார்ம் டு. இண்டஸ்ட்ரியை பத்தி பேசுனீங்கன்னா தான் நீங்க அத்தாரிட்டியாவே ஆக முடியும். ஓகே, இப்போ கேக்குன்னு போடுறோம் அப்படின்னா யூ கேன் கெட் ஆல் நியூஸஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்ட், ஆல் நியூ அப்டேட்ஸ். ஓகே, அபவுட் கேக். ஓகே, லைக் திஸ் யூ கேன் யூஸ் கூகுள் டு ஆப்ஷன்ஸும் இருக்கு. இதுல போய் நீங்க ஆப்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை வேணும், ஒன்ஸ் இன் டே வேணுமா, சோர்ஸ் வந்து இப்போ எங்க இருந்து வேணும், ஆட்டோமேட்டிக்னு இருக்கு. உங்களுக்கு நியூஸ்ல இருந்து வேணுமா, பிளாக்ல இருந்து வேணுமா, வெப்ல இருந்தா, வீடியோல இருந்தா, ஓகே, டிஸ்கஷன்ல இருந்து வேணுமா, எப்படி உங்களுக்கு சோர்ஸ் வேணும், லாங்குவேஜ் இங்கிலீஷா தமிழா, ஓகே, அந்த லாங்குவேஜ் மாத்திக்கலாம். ரீஜியன் வந்து இந்தியாவா இன்னும் ஆல் ஓவர் வேர்ல்டா அப்படி மாத்தினாலும் நீங்க மாத்திக்கலாம். ஓகே, ஹவு மணி ஒன்லி பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இல்ல ஆல் ரிசல்ட்ஸ் எது வேணாலும் நீங்க கொடுக்கலாம். டெலிவர் டு இமெயில், எந்த இமெயில் வேணுமோ அந்த இமெயில் கொடுத்துட்டு நீங்க கிரியேட் அலர்ட் கொடுத்தீங்கன்னா உங்க இமெயிலுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ தட் டெய்லி பேசிஸ்ல நீங்க பார்த்துட்டு இதுல இருந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் யுவர் இண்டஸ்ட்ரி. உங்க இண்டஸ்ட்ரி அப்டேட் போடும்போது ஏன் இதை நம்ம இவ்வளோ டீட்டெயிலா பார்க்குறோம் அப்படின்னா இஃப் யூ வாண்ட் டு பிகம் அன் அத்தாரிட்டி யூ ஷுட் டாக் அபவுட் த இண்டஸ்ட்ரி, நாட் அபவுட் யுவர் ப்ராடக்ட். ஓகே, ஸோ தட் கூகுள் அலர்ட் போங்க, கிரியேட் பண்ணிக்கோங்க. அது ஃபுல்லாக கம்ப்ளீட்லி ஃப்ரீ. யூ டோன்ட் வாண்ட் டு பே எனி அமௌண்ட். ரைட், ஓகே. ஸோ இந்த லேடரை மறந்துடாதீங்க. இப்போ நீங்க எந்த ஸ்டேஜில் இருக்கீங்களோ அதுல இருந்து அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுட்டே இருங்க. திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் வே, ஆர் திஸ் இஸ் த ரோடு மேப், ஆர் திஸ் இஸ் த ப்ளூ பிரிண்ட், திஸ் இஸ் த ஃப்ரேம் ஆஃப் டு பிகம் அ பர்சனல் பிராண்ட். தென் பர்சனல் ஸ்டோரி. ஃபேக்ட் டெல்ஸ் ஸ்டோரி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேக்ட் டெல்ஸ் ஸ்டோரி செல்ஸ். ஸ்டோரி தான் விற்கும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் பின்னால் இருக்க ஸ்டோரி தான் விற்கும். அது மாதிரி நம்ம பர்சனல் ஸ்டோரி அப்படின்றது நமக்கு ஒன்று இருக்கு. அந்த ஸ்டோரியை நீங்க எஃபெக்டிவா உங்களோட டார்கெட் ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு, கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா பீப்புள் வில் ஸ்டார்ட் டு லவ் வித் யூ. தட் இஸ் ஆக்சுவலி பர்சனல் பிராண்ட். இஸ் பர்சனல் பிராண்ட் அப்படின்னா இதை பில்டு பண்ணும்போது என்ன நடக்குன்னா நமக்கு ஒரு ஃபேன் பேஸ் தான் பில்ட் ஆகும். எப்படி வந்து ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் பில்ட் ஆகுதோ நீங்க பர்சனல் பிராண்ட் பில்டு பண்ணும்போது உங்களுக்கான ஃபேன் பேஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு பிசினஸ் ஓனர்னா ஆப்வியஸ்லி நமக்கு கஸ்டமர்ஸ் தானே இருப்பாங்க, நமக்கு ஃபேன் இருந்தா எப்படி இருக்கும், ரைட்டா? அந்த ஃபேனை பில்ட் பண்ணோம் அப்படின்னா, ஃபேன் பேஸ் பில்ட் பண்ணோம் அப்படின்னா யூ ஷுட் டெல் யுவர் ஸ்டோரி டு யுவர் டார்கெட் ஆடியன்ஸ். என்ன ஸ்டோரி சார் சொல்றது? ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்துச்சான், அது பறந்து வந்து வடையை கவிச்சான், அந்த ஸ்டோரி சொல்லல. ஐ எம் டாக்கிங் அபவுட் யுவர் பர்சனல் ஸ்டோரி. ஏன் நீங்க இந்த பிசினஸ்குள்ள வந்தீங்க, ஏன் வந்து படாத பாடுபட்டு இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எதை நோக்கி போயிட்டு இருக்கீங்க, ரைட்டா? நான் சொன்ன இல்லையா விஷன், எதை நோக்கி போயிட்டு இருக்கீங்க,
அதை அச்சீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட இது என்ன, இந்த அச்சீவ் பண்ற கேப்ல என்னென்ன நீங்க வந்து சங்கடங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, கஸ்டமர் பேஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்றீங்க, மார்க்கெட்டிங் என்ன பண்றீங்க, சேல்ஸுக்கு என்ன பண்றீங்க. ஓகே. அண்ட் சோஷியல் மீடியால போஸ்ட் போட்டா லைக் வரலையா, அதை கூட யூ கேன் மேக் ஆஸ் அ கண்டென்ட். ஓகே. அண்ட் எவ்வளவு நீங்க சிரமப்பட்டு இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஸ்டோரியை யூ கேன் ஷேர். அது கஷ்டமான ஸ்டோரியா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, காமெடியான ஸ்டோரியா கூட இருக்கலாம் டெய்லி பேசிஸ்ல. பட் யூ ஷுட் டாக் அபவுட் யுவர் ஸ்டோரி. இந்த ஸ்டோரிக்கு we have 3C concept. 3C concept. First thing is crisis, second C is change, and third C is clarity. Okay. What is this all about? What is this 3C அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரைசிஸ். நீங்க இந்த இண்டஸ்ட்ரியில வர்றதுக்கு முன்னாடி, ஓகே, இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றது கிரைசிஸ். நான் என்னோட கிரைசிஸை சொல்றேன். ஓகே. இந்த பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஐம் டூயிங் ஏஜென்சி கால்ட் ஆக்சஸ். அங்க நாங்க என்ன பண்றோம்னா, பிசினஸ் ஓனர்ஸ்க்கு தேவையான லோகோ, டேக்லைன், இன்னும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிராண்டிங் சர்வீசஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. என்னோட இன்னொரு கம்பெனி, ஐ மீன் இன்னொரு கன்சல்ட். ஸோ அதுல வந்து ஏன் அதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு முன்னால என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஐ வாஸ் டூயிங் லைக் யூனோ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தென் யூனோ நிறைய பிஸ்னஸ் சொன்னாங்க. எனக்கு வந்து நிறைய கிளைண்ட்ஸ் வராங்க, நிறைய நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியுது. அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, நிறைய பிஸ்னஸ் ஓனரோட பழகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடைச்சது. ஓகே, பிகாஸ் வி ஆர் டூயிங் கார்பரேட் ஈவெண்ட்ஸ். அப்போ நிறைய பிஸ்னஸ் ஓனரோட பழகும் போது என்ன நடக்கு அப்படின்னா, nobody have a good logo, nobody have a good visiting card, nobody have a good website. ஓகே. இதெல்லாம் நான் சொல்றது வந்து அரௌண்ட் 2010 அந்த சமயத்தில், 2009-10 அந்த சமயத்தில். ஓகே. ஸோ அப்போ வந்து நிறைய இல்லை, நான் அவங்ககிட்ட பேசுறேன். பட் அவங்களுக்கு என்ன தெரியல அப்படின்னா, கரெக்டாக சேல்ஸ் நடக்கல, நிறைய கிளைண்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த சைடு பார்த்தா அவங்க ஒரு பிராண்டா இல்லை, மார்க்கெட் பண்ண தெரியல, இன்னும் அட்வர்டைஸ்மெண்ட்டே கொடுக்க மாட்டாங்க, சோஷியல் மீடியாவில் கொடுக்க மாட்டாங்க, பேப்பரில் அடுக்க கொடுக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் கஸ்டமர் வரணும்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. தட் இஸ் வேர் த கிரைசிஸ் ஹேப்பன் ஆக்சுவலி. அதை பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு வெறுப்பு வந்துச்சு. என்ன, கஷ்டப்பட்டு டெய்லி காலையில் போய் கடையை திறக்க வேண்டியது, இன்னும் சம்பளம் கொடுக்க வேண்டியது, வாடகை கொடுக்க வேண்டியது, வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா கிடையாது, வீட்டில் ஒரே சண்டை. பார்த்தா நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், அப்படி பண்ணிட்டு இருக்கேன், இப்படி பண்ணிட்டு இருக்கேன், அந்த அவரை கிளைண்ட்டை மீட் பண்ண போறேன், இங்கே போறேன், அப்படி இப்படின்னு எங்கேயாவது போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் போற காரியத்துக்கு ரிசல்ட் இருக்கா, பணம் கையில் கிடைக்கான்னு கேட்டா இல்லை. இதை பார்க்கும்போது நமக்கு கடுப்பாகுது. ஏன்னா பண்ண வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு வேற எதையோ பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டிங் பண்ண சொன்னா வேற எதையோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறது, தப்பு தப்பா பண்ணிட்டு இது வேற தானே மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து அப்போ நான் பார்க்கும்போது, நான் வந்து புதுசு பிஸ்னஸுக்கு எனக்கு நிறைய கிளைண்ட் வராங்க, நீங்க இவ்வளோ வருஷம் பிஸ்னஸ் இருக்கீங்க, பட் உங்களுக்கு கிளைண்ட் வரல அப்படின்னா தேர் இஸ் அ ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னு ஃபைண்ட் அவுட் பண்ணவும் மார்க்கெட்டிங் பிராண்டிங்லாம் தோணுச்சு. ஸோ தட் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதுக்காக தான் ஐ ஹவ் ஸ்டார்டட் திஸ் பிஸ்னஸ். The crisis is the pain point, of my customers. அதை பார்க்கும்போது, அவங்க செய்யறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி, டென்ஷன் ஆகி, நான் பண்ணிட்டு இருந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை விட்டு இதை பண்ணிடுறோம், இதை அவங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஆக்சஸ் அப்படின்ற என்னோட நிறுவனம். ஓகே, திஸ் இஸ் மை கிரைசிஸ் பாயிண்ட். இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் பாயிண்ட் வந்துடும். இந்த மாதிரி அன்ஹெல்த்தியா சாப்பிட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்து எரிச்சலாகி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி நம்மளாவது பண்ணுவோம், இதை வேற யார் பண்ண போறோம், நம்ம பண்ணுவோம் அப்படின்னு. தட் இஸ் கால்டு கிரைசிஸ். ரைட்டா? இந்த பிசினஸுக்கு வர்றதுக்கான ஃபர்ஸ்ட் திங். த செகண்ட் திங், த சேஞ்ச். ஸோ ஐ ஹவ் ஸ்டார்டட் டு ஒர்க் வித் மெனி பீப்புள் லைக் எம்எஸ்எம்இ பிஸ்னஸ் ஓனர்ஸ். ஐ ஹவ் ஸ்டார்டட் டு ஒர்க் கிட்டத்தட்ட ஒரு 25 கம்பெனிக்கு மேலே ஐ ஹவ் ரீபிராண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, அவங்களோட லோகோல இருந்து வெப்சைட்ல இருந்து எல்லாம் ரீபிராண்ட் பண்ணி கொடுத்தோம். அங்க வந்து அவங்களுக்கு தே ஆர் கெட்டிங் த சேஞ்சஸ். நம்ம விசிட்டிங் கார்டு சேஞ்ச் பண்றதுலையோ லோகோ சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, தே ஆர் கெட்டிங் குட் பிஸ்னஸஸ். அவங்களுக்கான ரெப்புடேஷன் அப்படின்றது நல்லா கிடைக்க ஆரம்பிச்சு, ஒரு பிராண்ட் ரெக்கக்னைசேஷன் வந்து நல்லா கிடைக்க ஆரம்பிச்சு. தட் இஸ் த சேஞ்ச். த தேர்ட் திங், த கிளாரிட்டி ஐ காட் தட் ஐ ஷுட் டூ திஸ் அப்படின்ற கிளாரிட்டி கிடைச்சது. இதுதான் நம்மளோட பிஸ்னஸ், இதை விடக்கூடாது, பிகாஸ் பீப்புளுக்கு நீட் இருக்கு. ஓகே,
அண்ட் இப்போ நம்ம அதை பண்ண ஆரம்பிச்சோம், நிறைய பிசினஸ் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்ற கிளாரிட்டி கிடைச்சது. தென் ஐ ஹேவ் ஸ்டார்ட். இப்படிதான் உங்களோட பிஸ்னஸ், இந்த பிசினஸ் பர்சனல் ஸ்டோரியை வந்து நீங்க பில்டு பண்ணணும். ஏன் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்றதுக்கான பர்சனல் ஸ்டோரி. ஓகே, நான் சொன்னது கிளியர் அப்படின்னா சேட் பாக்ஸ்ல சீன் டைப் பண்ணுங்க. ஐ யூஸ் டு ஸ்ட்ரகிள் வித் ப்ராப்ளம் அன்டில் ஐ டிஸ்கவர் அ லெசன். நவ் ஐ ஹெல்ப் அதர்ஸ். இதை எழுதி சேட் ஜிபில போட்டீங்கன்னா தட் வில் கிவ் யூ ஸ்டோரி, ஒண்டர்ஃபுல் ஸ்டோரி. இப்போ சிலர் சொன்னாங்க, நான் வந்து ஹெல்தியான குக்கீஸ், சமன் சே ரைட், ஹெல்தியான குக்கீஸ் வீட்டில் வந்து மைதால செய்யப்பட்ட இன்னும் ஸ்வீட் அதிகமாக இருக்கக்கூடிய பிஸ்கெட்ஸ் நிறைய பேர் சாப்பிட்றாங்க, அதனால ப்ராப்ளம் நிறைய வருது. ரைட்டா? நான் எங்கள் வீட்டில் அதை சாப்பிட்டேன், எனக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு. இந்த மாதிரி பிஸ்கட் சாப்பிட்றதுனால சுகர் லெவல் கூடுது, இல்லை அப்படின்னா ஹெல்தியான ஒரு இன்னும் லைஃப் ஸ்டைல் இல்லை, இதெல்லாம் நான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஒரு புதுசாக கண்டுபிடிச்சேன், என்ன ஹெல்தியான குக்கீஸ் வந்து கண்டுபிடிச்சேன். ராகியில குக்கி பண்ணேன். ஓகே, அண்ட் வேற என்ன குக்கி பண்றாங்க? ஓகே, கம்பு, திணை, கேழ்வரகு, வாட் எவர் இட் கேன் பி. அந்த மாதிரி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணேன். இப்போ நான் அதை என்ன பண்றேன், மற்றவங்களுக்குலாம் கொடுத்துட்டு இருக்கேன். அது மூலமா அவங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும். தட் இஸ் வாட் த ரிசல்ட். நான் தமிழ்ல சொல்லியிருக்கிறேன், இதை அப்படியே நீங்க என்ன பண்ணிருங்க, இங்கிலீஷ்ல எழுதிருங்க. என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அண்ட் ரைட்டா, அதுல இருந்து என்ன லெசன் எடுத்தீங்க, அதை வச்சு நீங்க மக்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இஸ் தேர் எனிஒன் ரெடி ஸோ தட் ஐ கேன் கரெக்ட் யூ as well? யாராவது ஒரு வாலண்டியர் இருந்தீங்கன்னா வரலாம். எஸ், யாராவது ஒரு ஆள். நான் வரேன் சார். சாவித்ரி. சாவித்ரி, எஸ், கம். சொல்லுங்க, இதை அப்படியே பார்த்து படிங்க. நான் சாவித்ரி, நீங்க தானே பிஸ்கெட் பண்றீங்க? ஆமா சார். சூப்பர், வெரி கிரேட். சொல்லுங்க அப்படியே பார்த்துட்டு இந்த ஸ்டோரி. ஐ யூஸ் டு ஸ்ட்ரகிள் வித் ப்ராப்ளம் அன்டில் ஐ டிஸ்கவர்ட் ஒரு லெசன். ஓகே, இதுல இருந்து லெசன் கிடைச்சிருக்கு. நவ் ஐ ஹெல்ப் அதர்ஸ் டு கெட் திஸ் ரிசல்ட்ஸ். சார் நான் தமிழ்லயே சொல்லட்டுமா? எனக்கு தப்பே இல்லை, இங்கிலீஷ்ல நானும் கரெக்டா தமிழ்நாடு தெரியல. தான், தமிழ்ல சொல்லலாம். நான் வந்து ஒரு ஷார்ட்டா புரியணுங்கிறதுக்காக இப்ப தமிழ்ல போட்டா வளவலன்னு இருக்குன்னா இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, தமிழ்லயே சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். ஆக்சுவலா நான் வந்து பர்சனலா ஸ்ட்ரகிள் ஆச்சு. எனக்கு ஜங்க் சாப்பிடறதுனால என்னோட ஹெல்த் வந்து பாதிச்சுது. ஸோ மேக்சிமம் ரொம்ப சாப்பிட மாட்டேன். ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிடும்போது இதை சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி எனக்கு வந்தது ஒரு ஸ்டேஜ்ல. ஓகே, அதனால இது நம்ம வாங்கி சாப்பிடறதுக்கு நம்மளே வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் நமக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் ஆரம்பிச்ச ஜேர்னி தான் எனக்கு. அப்ப நான் லேர்ன் பண்ணல, நானா எனக்கு தெரிஞ்சதை கத்துக்கிட்டேன். அதே மாதிரி கிட்டுன்னு வரும்போது அவங்களுக்கு கொடுக்கும் போதும் அது ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. ஸோ அதனால நானே கண்டிப்பா லேர்ன் பண்ணி இத வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறது தான் என்னோட மோட்டோ. நாங்க அதை யூஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கில்ட் ஃப்ரீயா சாப்பிடலாங்கிற ஒரு ரிசல்ட் கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கில்ட் ஃப்ரீ சாப்பிடலாங்கிற ஒரு ரிசல்ட் தான் சார் மெயினா பார்த்தது. நம்ம பண்றோம், நம்மளே அதை வந்து இது பண்ணலாம், அதுல என்ன போடுறோம் என்ன போடுறோங்கிறது நமக்கு நல்ல ப்ராப்பரா தெரியறதுனால அதுவே ஒரு குட் ரிசல்ட்டா எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே, சூப்பர், வெரி குட், வெரி குட் ட்ரை. ரைட், இப்போ நம்ம வந்து இது என்ன செய்யலாம்னா ரீஃபைன் பண்ணலாம். ஓகே, நவ் வி கேன் ரீஃப்ரேம் வாட் யூ ஹேவ் டாக் அபவுட். ரைட், ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணேன் சார், அதான் என்னோட ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? பர்டிகுலரா என்ன ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணீங்க? சார் எனக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு வெயிட் ஓவர் வெயிட்டா இருக்கு, நீங்க ஜங்க்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறத சொன்னாங்க சார். ஓகே, ரைட். ஸோ கன்சீவ் ஆகிறதுக்கு ஓவர் வெயிட், கரெக்டா? ஓவர் வெயிட் ஆயிருவோம், இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட்டோம், பிஸ்கெட்ஸ்லாம் சாப்பிட்டா ஓவர் வெயிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. தட் இஸ் த ப்ராப்ளம் யூ ஹேவ் ஃபைண்ட், ரைட்? அது ஆமா. உங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற எல்லாருக்குமே அது காமன். தட் இஸ் அ யூனிவர்சல் ப்ராப்ளம், கரெக்டா? பாயிண்ட் ஓகே. நம்பர் 1. ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம் யூ ஹேவ் ஃபேஸ். ஐ யூஸ் டு ஸ்ட்ரகிள் வித் ஓவர் வெயிட் ப்ராப்ளம் பிகாஸ் ஆஃப் த ஜங்க் ஃபுட்ஸ், த ப்ராப்ளம். ஓகே, ஓவர் வெயிட் அப்படின்னு தான் ப்ராப்ளம். ஸோ எப்பவும் ப்ராப்ளம்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். நான் வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஸ்பெசிஃபிக்காக என்ன ப்ராப்ளம் அப்படின்றத சொன்னீங்க அப்படின்னா தட் இஸ் வெல் அண்ட் குட். அப்போ தான் கனெக்ட் ஆகும். உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னு சொன்னால் அது காய்ச்சலா தலைவலியா எதுவுமே தெரியாது, யாருக்கு பொத்தாம் பொதுவாக இருக்கும், யாருமே கனெக்ட் ஆக மாட்டாங்க. இப்போ நான் வந்து கன்சீவ் ஆகும்போது ஓவர் வெயிட் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ என்ன பண்ணுவாங்க, கன்சீவாக இருக்கக்கூடிய எல்லாரும் உங்கள் ஸ்டோரியோட கனெக்ட் ஆயிடுவாங்க.
ஓகே. அண்ட் விமன் யாரெல்லாம் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, யாரெல்லாம் கன்சீவ் ஆக போறாங்க, ஓகே, ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்க, இந்த 3 பேரும் கனெக்ட் ஆவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த ஸ்பெசிஃபிக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராப்ளத்தை ஸ்பெசிஃபிக்கா சொல்லுங்க. தென் until I discovered the lesson. இந்த ப்ராப்ளம் பேசிட்டீங்க. அத அதுல லெசன் என்ன படிச்சுக்கிட்டீங்க? என்ன லெசன் அதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சது? இது இப்படி இல்லாம த சேஞ்ச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சேஞ்ச். என்ன சேஞ்ச் கொண்டு வரீங்க நீங்க? அப்படி இல்லாம அப்படி சப்போஸ் எனக்கு சாப்பிடணுங்கிற தோணும் போது நானே என்னால முடிஞ்ச அளவுக்கு இத ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறத இன்ட்யூஷன், அதாவது முன் வந்து நானா என்னால முடிஞ்சதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கு ரொம்ப மோர் லைக் ஈக்குவல் இருந்ததுனால அது எனக்கு ஓகே இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற தாட் வந்துச்சு. ஓகே, we can take that like discover lesson அப்படின்னா, then I have discovered that every conceived women should have healthy snacks. அதுதான் நீங்க வந்து டிஸ்கவர் பண்ணிருக்கீங்க. அந்த லெசன் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கன்சீவா இருக்கும்போது ஹெல்தி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா மட்டும்தான் என்ன ஆகாது, வெயிட் போடாது அப்படின்ற லெசன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கரெக்டா? ஸோ அதனால ஹெல்தி ஸ்நாக்ஸ் பண்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க. ப்ராப்ளம் வந்து என்ன? ப்ராப்ளம் வந்து ஒரு கன்சீவா இருக்கக்கூடியவங்க ஜங்க் ஃபுட் சாப்பிட்டாங்க அப்படின்னா வெயிட் போடும். அதனால நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு பாசிபிள் இருக்கு. ரைட்டா? பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட், ஸோ தட் ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டா ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதை வந்து நீங்க லெசனா கத்துருக்கீங்க. இப்போ நீங்க அதை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஐ எம் ஸ்டார்டட் டு டூ ஹெல்த்தி ஸ்நாக்ஸ். ரைட்டா? ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் இல்லைன்னா வாட் இஸ் தட்? ஸ்நாக்ஸ் தானே சொன்னீங்க. ரைட், ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது மூலமா கன்சீவ் பீப்புளுக்கு என்ன நடக்கும்? ஒரு ஹெல்த்தியான டெலிவரி நடக்கும், இல்லை ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு மாறுவாங்க. எவ்ரி விமன் கேன் லிவ் அ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இப்படி நீங்க சொல்லலாம். கரெக்டா? இப்போ இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாக்கீங்களா? இப்போ இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாக்கீங்களா? தமிழே சொல்லுங்க. 3 லைன். ஓகே, 3 லைன். ப்ராப்ளம் லைன், லெசன் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம், ரிசல்ட். இப்போ நீங்க என்ன ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க? 3 லைன். ஆக்சுவலா ப்ராப்ளம் அப்படின்னா நான் ஏதாவது இன்ட்ரெஸ்டா சாப்பிடணும், ஜங்க் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படிங்கும் போது நம்மளோட வெயிட் ஸ்டெக்லா நமக்கு ஃபீல் ஆச்சு. இது சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கு கெடுதல்ங்கிற மாதிரி நான் உணர்ந்தேன். அந்த உணர்ந்த சமயத்துல என்னால என்ன முடியுதோ அதை அந்த மாதிரி கிரேவிங்ஸ் வரும்போது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நானே செஞ்சு சாப்பிட்டேன். அதுதான் என்னோட பாடமா இருந்தது. அதை சாப்பிட போகும்போது நம்ம வெளியில கூட வாங்கி சாப்பிட வேண்டாம், இது சாப்பிட்டாலே நல்லா இருக்குங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ரிசல்ட் வந்து நல்லா கிடைச்சிச்சு. அதனால அதை யூஸ் பண்றேன். நோ 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 நோ, தப்பு. சி, ப்ராப்ளம் வந்து என்ன? எக்ஸாக்ட் டாக் அபவுட் த ட்ரூத். பர்சனல் பிராண்ட்னா என்ன சொல்லியிருக்கோம்? பர்சனல் பிராண்ட் ஆல்வேஸ் டாக் அபவுட் த ட்ரூத். ரைட்டா? என்ன நடந்ததோ அதை அப்படியே சொல்லும். அதுதான் உண்மையான பர்சனல் பிராண்ட். யூ டோன்ட் வாண்ட் டு ஹைட் எனிதிங். சி, உலகத்துல எல்லாரும் ஆமா, எல்லாரும் கன்சீவ் ஆவாங்க, எல்லாரும் குழந்தை பெற்றுப்பாங்க, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும். கன்சீவ் ஆனாலே பிரச்சனை தானே. 9 மாசமா மாசம் மாசம் ஒரு பிரச்சனை, ஒவ்வொரு தடவை வாந்தி எடுக்கும் பிரச்சனை தான். அதனால அதை பத்தி பேசலாமா வேண்டாமா? டோன்ட் திங்க் அபவுட் எனி அதர் திங்ஸ். ஓகே சார், நான் சொல்றேன் சார். Yeah, so let exact problem talk about it because that will actually connect with your target audience. ஒரு கன்சீவா இருக்கக்கூடிய, இப்போ என் ஒய்ஃப் கன்சீவா இருந்தா நீங்க சொல்லும் போது, ஓ அப்போ நம்ம ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுப்போம். ஏன்னா நம்ம ஊர்ல பழக்கம் இருக்க, கன்சீவ் ஆனவங்க ஆசைப்பட்டா எதுனாலும் கொடுக்கணும், வாங்கி கொடுக்கணும்ட்டு. ரைட்டா? அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பேன். ஸோ தட் இஃப் யூ வாண்ட் டு டேப் யுவர் கஸ்டமர்ஸ், யூ ஷுட் டாக் அபவுட் த ரியல் ஃபேக்ட். தட் இஸ் ஹவு யூ கேன் கிரியேட் யுவர் பர்சனல் பிராண்ட். ஸோ எக்ஸாக்டா என்ன ப்ராப்ளம்? கன்சீவா இருக்கும்போது, கன்சீவ் ஆகணும் ஃபீல் பண்ணும்போது ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிட்டு, கன்சீவ் ஆகும்போது ட்ரை பண்ணும்போது ஸ்நாக்ஸ் சாப்பிட முடியல. அதுதான் என்னோட ப்ராப்ளமா இருந்தது. ஸோ அந்த டைம் நான் எப்படி லெசன் லேர்ன் பண்ணிட்டேன்னா, எனக்கு நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கலாம், வெளியில இருந்து சாப்பிடாம நம்மளே வந்து வீட்லயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட இன்ட்ரெஸ்ட வச்சு நான் பண்ணி பார்த்தது எனக்கு நல்லது. என்ன டிஸ்கவர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, நீங்க ப்ராடக்ட் செஞ்சு பார்க்க டிஸ்கவர் பண்ணல, யூ டிஸ்கவர்ட் ஹெல்தி ஸ்நாக்ஸ். அதுதான் லெசன். ஹெல்தி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா ஹெல்தி ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். ஓகே, ஜங்க் ஃபுட் சாப்பிட கூட ஹெல்தி ஸ்நாக்ஸ் எவ்வளவு நாள் சாப்பிடலாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அதான் உங்களோட லெசன். அந்த லெசன் ஹெல்த்தியா சாப்பிடலாமே அப்படின்னு தெரிஞ்சுதான் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஹெல்த்தியான ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண ரெடி ஆகிறீங்க.
ப்ரிப்பேர் பண்ண ரெடி ஆனேன். அத அது ரெடி ஆகி அது ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிடும்போது நல்ல ரிசல்ட் எனக்கு கிடைச்சது. யா நல்ல அத ரிசல்ட். வந்து எல்லாருக்குமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், குடுக்கலாங்கிறது நோக்கத்துல நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த இத. யா ரைட். ஹெல்தி ஸ்நாக்ஸ் நான் டிஸ்கவர்னா என்னது கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோங்க. ஹெல்தி ஸ்நாக்ஸ் நான் கண்டுபிடிச்சேன். ஓகே, ஆல்டர்னேட்டிவ் ஃபார் த ஜங்க் ஃபுட். தென் now I am providing this to every women, those who are conceived, so they are getting very good health. இந்த 9 மாசம் நீங்க இதை கூட உங்க பிசினஸ் மாடலாவே எடுக்கலாம். கன்சீவ் ஆன லேடிஸ்க்கு 9 மாசம் நாங்க வந்து ஹெல்தி ஸ்நாக்ஸ் டெலிவர் பண்றோம். 9 மாசம் நீங்க எடுக்கலாம். புரியுதா? ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வகையான என்ன கொடுக்குறோம், ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி யூ கேன் டேக் ஆர்டர் பை டாக்கிங் அபவுட் ஒரிஜினல் ஸ்டோரி. சரி. நான் கன்சீவா இருக்கும்போது இந்த பிரச்சனை நடந்துச்சு, அதனால நான் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப நிறைய பேருக்கு நான் கொடுத்தேன், எல்லாரும் நல்லா ஹெல்த்தியா ஃபீல் பண்றாங்க. ஸோ தட் இஃப் யுவர் சிஸ்டர், ஒய்ஃப், யூனோ யார் அவங்க ஃப்ரெண்ட், தே ஆர் இன் அ கன்சீவ், ப்ளீஸ் பை திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு யூ கேன் ரன் அட்வர்டைஸ்மெண்ட். ஓகே, திஸ் இஸ் ஓகே சார். ஆக்சுவலி ஸ்டோரி. உங்களோட ஸ்டோரியே இதுதான். இதான் ரியல் ஸ்டோரி. நம்ம வெளியே போய் மாத்தி சொன்னா அது வந்து என்னன்னா கனெக்ட் ஆகாது, அந்த ரெசனேட்டே ஆகாது. இப்போ நீங்க இந்த ஒரு ரியல் ஸ்டோரி சொல்லி நீங்க 2-3 வாட்டி 2-3 பேர்ட்ட சொல்லுங்க, யூ வில் கெட் ரியல் ஸ்பார்க். அது டக்குன்னு கனெக்ட் ஆகும். ரைட்டா? இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு வேற தாட் இருந்துச்சு. ஆப்வியஸ்லி எனக்கு நான் இப்ப சொல்றேன், சீரியஸா சொல்றேன். வென் யூ டாக் அபவுட் ஒய் யூ ஹேவ் ஸ்டார்டட், நவ் ஐ ஃபீல் கனெக்டட் வித் யூ. எவ்வளவு பேர் வந்து இப்போ சாவித்ரி மேடமோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. இன்னும் முன்னால விட இப்போ கொஞ்சம் கனெக்ட் ஆகுது சார் எனக்கு. அவங்க ஏன் ஸ்டார்ட் பண்ணாங்கன்ற ரீசன் எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகுது அப்படின்னா, ஹவு மெனி ஆஃப் யூ ஃபீல் லைக் தட்? சேட் பாக்ஸ்ல எஸ் போடுங்க. இதுக்கு முன்னால நான் அவங்கள பத்தி அவ்வளவு தெரியல, இப்போ இவங்க இதை சொன்ன அப்புறம் அவங்க பண்றதோட நோக்கம் எனக்கு புரியுது, கனெக்ட் ஆக முடியுது சார். ரைட்? சி, எவ்வளவு பேருக்கு இப்போ புரிஞ்சிருக்கு பாருங்க. இதுக்கு முன்னால புரியல, இப்போ புரியுது அப்படின்னு எவ்வளவு பேர் போடுறாங்க பாருங்க. ரைட்? திஸ் இஸ் வாட் ஏ எஜுகேட்டர் கேன் டூ. இப்போ நீங்க அத்தாரிட்டி பில்ட் பண்றீங்கன்னா, இஃப் யூ ஆர் கோயிங் டு எஜுகேட் சம் ஒன், யூ ஷுட் ஸ்டார்ட் வித் திஸ் பர்சனல் ஸ்டோரி. ஓகே சார். யா, சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ ஸோ மச் சார். சூப்பர், வெரி கிரேட், சூப்பர், வெரி போல்ட் ஆஸ் வெல். ரைட்? யா, உண்மையை பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும், ரைட்டா? பட் உண்மையை பேசினாதான் பர்சனல் பிராண்டே ஆக முடியும். ரைட்? ஸோ ரைட், இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம யாரு பார்த்தோம், நம்ம வி ஹாவ் லேர்ன் அபவுட் வேலுமணி சார். இல்லையா? எப்பவுமே அவர் ஸ்டேஜ்ல போனா என்ன நடந்துச்சு ரியலா பேசுவார். தட் இஸ் ஹவ் யூ கேன் கனெக்ட் வித் த பீப்புள். ஆக்சுவலி எதுக்காக ஸ்டார்ட் பண்ணி உண்மையாவே சொல்லிடணும். நம்ம வந்து அதை ட்ரமாட்டைஸ் பண்ணி காட்டணுன்ற எந்த அவசியமுமே கிடையாது. we are living with people. Your customer also a human, right? Think about that. கஸ்டமரும் ஹியூமன் தான். there is no B2B, there is no B2C, there is no D2C. இதெல்லாம் சும்மா குழப்பறதுக்கு தான். there is only one business type which is called H2H, human to human or heart to heart. ஓகே, நீங்க மனுஷங்களோட தான் பிசினஸ் பண்ண போறீங்க. ஸோ தட் டோன்ட் திங்க் டூ மச். அதை அப்படியே காம்ப்ளெக்ஸாலாம் நீங்க ஒன்றும் மாற்றவே வேண்டாம். டெக்னிக்கலா போறேன் அப்படிலாம் ஒன்றும் கதையே கிடையாது. நார்மலா இருந்தா நடக்கும். நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாம நார்மலா தான் இருந்திருப்போம், அங்க இருந்து இந்த ஸ்டேஜுக்கே வந்திருப்போம். ஆனா டெவலப் ஆக அட்வான்ஸ்டா போறோம், ஏதோ வித்தியாசமா பண்றோம்னு நினைச்சு பண்ணோம். அப்படி கிடையாது. ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்தீங்கன்னா அதே தான் ரிப்பீட்டேட்டிவா பண்ணிருந்தேன். தட் இஸ் கால்ட், ஐ டோல்ட் யூ, ரிப்பீட்டேட்டிவ். ரிப்பீட்டேட்டிவா இருந்தால் தான் ட்ரஸ்ட் இருக்கும். நம்ம மாறணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, பிகாஸ் ஸ்டார்ட் பண்ணாம எப்படி இருந்தால் அதான் உங்களுக்கு ஒர்க் ஆச்சு. அதை திரும்ப திரும்ப பண்ணீங்கன்னா தட் வில் ஒர்க். அதை ஸ்கேல் பண்ணணும், அவ்வளவுதான். இப்போ லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணணுமே தவிர அதை சேஞ்ச் பண்ண அவசியம் கிடையாது. ஓகே, சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ ஸோ மச். ஹேட்ஸ் ஆஃப் டு லைக் மோர் பவர் டு Savitri ma'am. Thank you so much for telling this story to us. Okay, this was very useful. So how many of you feel இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, சாவித்ரி மேடம் ஷேர் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றத சாட் பாக்ஸ்ல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா யூ அப்படின்னு டைப். எஸ், எஸ், சூப்பர், எஸ். பர்சனல் பிராண்டிங்ல இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்து we are going to look about the proof. Okay, proof என்ன? proof plan. ட்ரஸ்ட் பில்டு பண்றதுக்கு we need a proof, ரைட்டா? என்ன ப்ரூஃப் வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ கேன்
ஷேர் சம் ஸ்கிரீன்ஷாட், நீங்க ஆர்டர் அனுப்புன ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்றது. ஓகே, வாட் எவர் ஒரு டெஸ்டிமோனியில் வந்துச்சுன்னா அதோட ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்றது. யூ கேன் ஷேர் ஸ்கிரீன்ஷாட்ஸ். ஸ்கிரீன்ஷாட்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். என்ன சோஷியல் மீடியால ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்றது வெரி பவர்ஃபுல். ஸோ தட் சோஷியல் ப்ரூஃபுக்கு யூ கேன் ஷேர் ஸ்கிரீன்ஷாட். தென் ஸ்டோரி பேஸ். ஸ்டோரியை வந்து என்ன பண்ணுங்க, நிறைய பில்டு பண்ணுங்க. நிறைய ஸ்டோரிஸ் உங்க பர்சனல் பிராண்டை பேஸ் பண்ணி நிறைய ஸ்டோரிஸ் பில்ட் பண்ணுங்க. நீங்க இப்போ சாவித்ரி மேம் சொன்னாங்க இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஃபென்டாஸ்டிக்கா சொன்னாங்க, சூப்பரான ஸ்டோரி. ஓகே, சி அதுதான் ஆக்சுவலி எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஸ்டோரி. இப்போ இந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி அந்த டைம்ல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு 2-3 வாட்டி அவங்க திங்க் பண்ணி பார்த்தாங்கன்னா she can get more stories like that. ஓகே, பீப்புள் லைஃப்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத தான் மக்கள் பார்ப்பாங்க. Now what we should do is we need to make others stress. உங்களோட காம்படிட்டரை you need to make stress by sharing your story. That's it. ஓகே, உங்க ஸ்டோரியை ரெகுலரா போஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ சாவித்திரி மேம் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஸ்டோரிஸ் நிறைய எடுங்க. நிறைய உங்க லைஃப்ல நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும். அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் எடுத்து ஒன்னொன்னா குட்டி குட்டியா ஷேர் பண்ணுங்க. அதெல்லாம் ஷேர் பண்ணலாமா சார் அப்படின்னு யோசிக்கும் போது என்ன ஆகும் தெரியுமா? அது எப்ப நீங்க ஷேர் பண்ணுங்க தெரியுமா? ஒரு 80 வயசுல உட்காந்து உங்க பேர பிள்ளைகிட்ட ஷேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அவன் உங்களுக்கு பிசினஸ் கொடுக்க மாட்டான். இப்பவுமே ஷேர் பண்ணா அதை காசாக்கிடலாம், அவ்வளவுதான். அதை நீங்க சேர்த்து வச்சு ஒண்ணுமே பண்ண போறது இல்ல. அந்த ஸ்டோரியை வச்சு ஒன்றும் பண்ண போறது இல்ல. அந்த ஸ்டோரியை காசாக்கிருங்க. This is the best way. That is how brands are, to making money actually. ஸ்டோரி சொல்லி சொல்லி தான் காசு சம்பாதிக்கும். ஓகே, ஸோ தட் டாக் அபவுட் யுவர் ஸ்டோரி. நோ ஷேம். ஓகே, அசிங்கப்படுறது அவமானப்படுறது ஒண்ணுமே கிடையாது. நம்ம எப்படி வளர்ந்து வர்றது ஷேர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா வளர்ந்து வந்தவங்களும் ஷேர் பண்ணது என்னதான், அவங்க எப்படி கஷ்டப்பட்டு வந்தாங்கன்னு ஷேர் பண்ணியிருப்பாங்க. கரெக்டா? அதனால நீங்க ஷேர் பண்ணுங்க, தப்பு கிடையாது. இப்பவுமே ஆரம்பிச்சிருங்க. ஸோ தட் யூ வில் பிகம் அ சக்சஸ். தென் ப்ரூஃப் ரெடி பண்ணோம் அப்படின்னா யூ ஸ்டார்ட் டு கொலாப் வித் பீப்புள். ஓகே, கொலாபரேஷன், லைவ் போறது. உங்க கஸ்டமரை கூப்பிட்டு ஆன்லைன்ல நான் போறேன், நீ வந்து டெஸ்டிமோனியில் அங்கே ஷேர் பண்ணிடு அப்படின்னு சொல்லி லைவ் போயிருங்க. தட் வில் கிவ் மோர் அத்தாரிட்டி. ஓகே, எனக்கா பண்ணுங்க சார், இன்னைக்கு ஒரு நாள் பண்ணுங்க ஃபேஸ்புக். நீங்க B2B இருந்தானா அவருக்கும் ஹெல்ப். அது நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்கன்றதும் தெரியும். எனக்கு ஒரு 500 ஃபாலோவர் இருக்காங்க, ஒரு 1000 ஃபாலோவர் இருக்காங்க. ஸோ நீங்க வரும்போது என்ன, உங்களுக்கு ஒரு 2-3 ஃபாலோவர் வந்து கிடைக்க பாசிபிள் இருக்கு. மியூச்சுவலா பெனிஃபிட் இருக்கும். நீங்க அங்க வந்து டெஸ்டிமோனி ஷேர் பண்ணுங்க. யூ கேன் மேக் அ கொலாப் லைவ். ஓகே, திஸ் ஆர் த ஐடியாஸ் ஐ எம் கிவிங் டு பில்ட் யுவர் பர்சனல் பிராண்ட் அண்ட் அத்தாரிட்டி இன் த ஆன்லைன். ரைட்டா? ஸோ இது ரொம்ப முக்கியம். இதை பில்ட் பண்ணிருங்க. Now we are going to learn about the lead and funnels. What is lead and funnels? This is very important, very crucial to your personal brand building. Right? Lead எப்படி ஜென்ரேட் பண்றது, எப்படி வந்து லைக் funnel build பண்றது. முதல் thing is leadல lead magnet. What is mean by lead magnet? லீடு மேக்னெட்னா என்ன? லீடுனா என்னது? ஒருத்தவங்களோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி தான் லீடு. தட்ஸ் இட். நமக்கு யாரா வேணா இருக்கலாம். அவர் நம்ம கஸ்டமர் ஆகலாம், ஆகாம போகலாம், ரோட்ல போறவரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், சோசியல் மீடியால சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறவரா இருக்கலாம். இன்னும் அவரோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, அதுதான் நம்மளோட லீடு. சரியா? அவர்கிட்ட பேசி நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இப்போ அந்த ஃபோன் நம்பர், இமெயில் ஐடியை ஒரு மேக்னெட்டை வச்சு இழுக்கணும், அவ்வளவுதான். அதுதான் லீடு மேக்னெட். கரெக்டா? அவரை கொடுக்க வைக்கணும். அது எப்படி கொடுக்க வைக்கிறது? அப்போ நம்ம வி நீட் டு பில்ட் அ லீடு மேக்னெட். அவரோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடியும் வாங்குறதுக்காக ஒரு மேக்னெட் கிரியேட் பண்ணோம். அந்த மேக்னெட் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, ஒரு பிடிஎஃபா இருக்கலாம், ஒரு செக்லிஸ்டா இருக்கலாம், ஒரு கிவ் அவேயா இருக்கலாம், ஒரு சேலஞ்சா இருக்கலாம். ஆன்லைன்ல போயிட்டு ஒரு பிடிஎஃப், இப்போ சாவித்திரி மேடம் வந்ததுனால அவங்க பேரே தான் வந்துகிட்டே இருக்கு. சாவித்திரி மேடம் வந்து ஹெல்தி ஸ்நாக்ஸ் பில் கொடுக்குறாங்க இல்லையா, ஃபார் கன்சீவ், யாரு, கன்சீவ் விமென், ரைட்டா, கன்சீவ் லேடிஸ். அப்படின்னா ஒரு பிடிஎஃப் கிரியேட் பண்றான். அதை வந்து என்ன பண்ணலாம், அவங்க ஷேர் பண்ணலாம். என்ன பிடிஎஃப்? அந்த பிடிஎஃப்ல என்ன இருக்கணும்? கன்சீவா இருக்கீங்களா, 9 மாசம் சாப்பிட வேண்டிய ஹெல்தி ஸ்நாக்ஸ் லிஸ்ட். இப்படி போட்டா நிறைய பேர் டவுன்லோட் பண்ணுவாங்களா? ஹவு many ஆஃப் யூ வில் டவுன்லோட் அ பிடிஎஃப் வித் திஸ் டைட்டில்? நீங்க கன்சீவா இருக்கீங்களா, 9 மாசம் நீங்க சாப்பிட வேண்டிய ஹெல்தி ஸ்நாக்ஸ் லிஸ்ட், ஹெல்தி டேஸ்டி ஹெல்தி ஸ்நாக்ஸ் லிஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் 9 months. இப்படி போட்டா எவ்வளவு பேர் டவுன்லோட் பண்ணுவீங்க? அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுவீங்கன்னா எஸ்ன்னு போடுங்க. இப்படி ஒரு பிடிஎஃப் பாக்குறீங்க, கன்சீவா இருக்கீங்களா, கன்சீவா இருக்க உங்க ஃப்ரெண்டு கன்சீவா இருக்கீங்களா, உங்க சிஸ்டர் கன்சீவா இருக்காங்களா, அவங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய 7 டேஸ்டி ஹெல்தி ஸ்நாக்ஸ் லிஸ்ட் இருக்கு இதுல அப்படின்னு ஒரு பிடிஎஃப் போடுறாங்க. கரெக்டா? யா.
சில பேருக்கு ஆர்வம் இருக்கு. ஓகே, மேடம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாவித்திரி மேடம் இவங்க எல்லாம் உங்க கஸ்டமர். ஓகே, லீடு மேக்னெட். ஓகே. ஓகே, எஸ் எஸ் போடுறாங்க பாத்தீங்களா? Yeah. இவங்களுக்கு ஆர்வம் இருக்கு. ஏன்னா மத்தவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுல ஆப்வியஸ்லி ஒரு இப்ப இந்த லிஸ்ட்ல எடுத்தீங்கனாலே யூ வில் கெட் அரௌண்ட் 2 to 3 கஸ்டமர் ஃபார் ஷுர். 2 to 3 கஸ்டமர் இப்பவுமே நீங்க வந்து க்ளோஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போ ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் 9 மாசத்துக்கான ஒரு லிஸ்ட் போடுறாங்க பிடிஎஃப்னா, அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்றதுக்கு போவாங்க. கரெக்டா? பிடிஎஃப் யாருக்கெல்லாம் வேணுமோ நீ எனக்கு டிஎம் பண்ணு, இல்லை எனக்கு வாட்ஸ்அப்புக்கு வா அப்படின்னு சொன்னா, வாட்ஸ்அப்புக்கு வந்தா உனக்கு ஃப்ரீயா கிடைக்குன்னா, வாட்ஸ்அப் வந்தோடனே உங்களுக்கு நம்பர் கிடைச்சிடும். அவ்வளவுதான், லீட பிடிச்சாச்சு. ஓகே, இதை எப்படி போடலாம்? ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணி அதில் போடலாம். ஒரு போஸ்ட்டை கிரியேட் பண்ணி ஒரு கிராசல் இமேஜ் கிரியேட் பண்ணி அதில் போடலாம். போட்டுட்டு இந்த பிடிஎஃப் வேணுமா, உங்களுக்கு பிடிஎஃப் வேணா ஒரு 9 மாசம் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா 2 மாசத்துக்கு நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, ஒரு கிராசல்ல வந்து 2 மாசம் ஸ்நாக்ஸ் லிஸ்ட்டை கொடுத்துட்டு, இன்னும் வந்து என்ன 7 மாசத்துக்கு வேணுமா, உங்களுக்கு அந்த பிடிஎஃப் என்கிட்ட இருக்கு, நீங்க டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படி சொல்லலாம். அப்படி சொன்னா அவங்க டிஎம் பண்ணுவாங்க, யாருக்காக வாங்குறீங்க, என்ன வாங்குறீங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த லீடை டெவலப் பண்ணி ப்ராஸ்பெக்ட் ஆகி கஸ்டமரா மாத்திக்கோங்க. ஓகே, இல்ல நீங்க என்ன பண்ணலாம், லிங்க் வந்து பயோல இருக்கு, வாட்ஸ்அப் லிங்க், அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு வருவாங்க. வாட்ஸ்அப்ல நீங்க பிடிஎஃப் அனுப்பிட்டு யாருக்கு வாங்குறீங்க, என்ன பர்பஸ்க்காக இதை வாங்குறீங்க, ஏன் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். யார் ஒருத்தங்க வந்து இப்படி ஒரு பிடிஎஃப் இருக்குன்னு தெரிஞ்சு வாங்குறாங்களோ அவங்களுக்கு தேவை இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். தேவையில்லாதவங்க சும்மா வாங்க மாட்டாங்க. தேவையில்லாதவங்க வந்து பிடிஎஃப் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. தேவையில்லாதவங்க வாட்ஸ்அப்ல வந்து பிடிஎஃப் கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. யாருக்கோ ஒரு தேவை இருக்கு. ஸோ அந்த பிடிஎஃப் போஸ்ட் போடும்போது உங்க அக்காக்கோ தங்கச்சிக்கோ இல்லைன்னா உங்களோட ஒய்ஃபுக்கோ யார் உங்களோட சுற்றி இருக்கிறவங்களை சார்ந்த பெண்கள் வந்து ப்ரெக்னெண்டா இருந்தாங்க அப்படின்னா, கன்சீவா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிடிஎஃப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்படி நீங்க போட்டீங்கன்னா தட் வில் கிவ் யூ மோர் லீடு. ஃப்ரீயாவே நீங்க வந்து ஜென்ரேட் பண்ணலாம். அதை நீங்க காசு கட்டி பூஸ்ட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் மோர் லீடு. அவ்வளவுதான். திஸ் இஸ் கால்ட் லீடு மேக்னெட். யூ கேன் கிவ் அ செக்லிஸ்ட் ஆஸ் வெல். செக்லிஸ்டாவும் போடலாம். இப்போ வீடு கட்ட போறீங்களா, வீடு கட்டுறதுக்கு முன்னால கவனிக்க வேண்டிய 10 விஷயங்கள், 10 முக்கியமான விஷயங்கள் அப்படி போடலாம். டெக்ஸ்டைல் யாருக்கு பண்றீங்க பிரீத்தி? விமன். ஓகே, சாரீஸ் பண்றீங்களா? ஓகே, சாரீஸ் பண்றீங்க அப்படின்னா யூ கேன் கிரியேட் பிடிஎஃப். இப்போ வந்து சாரீஸ்ல நிறைய டைப் இருக்கு இல்லையா? சாரீஸ்ல நிறைய டைப் இருக்கு. என்னென்ன டைப் இருக்கு, அதை எப்படி துவைக்கணும்னு நீங்க கொடுக்கலாம், இல்லை எப்படி ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கலாம். அண்டு எப்படி ப்ளவுஸ் பிட் மேட்ச் பண்ணலாம். மேபி ஒரு ப்ளவுஸ் இல்லாத saree வாங்கிட்டீங்க, ப்ளவுஸ் பிட் இல்லாத saree வாங்கினா எந்தெந்த கலர்ல மேட்சிங்கா இருக்கும், இதை சொல்லலாம். அண்டு யூ கேன் டாக் அபவுட் லைக் யூனோ பாடி ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா, அதை பத்தி நீங்க பேசலாம். நீங்க வந்து கொஞ்சம் உங்களுக்கு உடம்பு குட்டா இருந்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி saree என்ன மாதிரி கலர் கட்டினா கரெக்டா இருக்கும், பார்க்கறதுக்கு லுக்கா தெரியும். அண்டு saree டிராப்பிங் இருக்கு இல்லையா, அது எப்படி கெட்டுறது அப்படின்றது, அந்த மாடலை பத்தி போடலாம். சாரியில இப்போ எனக்கு saree பத்தி எதுவும் தெரியாது, நீங்க சும்மா கேட்டதுனால நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். நீங்க சாரியிலே இருக்கிறதுனால இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது யூ வில் கெட் மோர் ஐடியாஸ். தென் லீட் மேக்னெட். ஓகே, ஏதாவது கிவ் அவே கொடுங்க. கிவ் அவே வந்து புதுசா நான் ஏதாவது சாம்பிள் கொடுக்குறேன், சாம்பிள் கொடுக்குறேன். எந்த சாம்பிள் கொடுத்து கிவ் அவேஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வர்ற நீங்க எனக்கு டிஎம்க்கு பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் வர்ற கஸ்டமருக்கு என்ன பண்றோம், இந்த மாதிரி விஷயங்கள் நாங்க சாம்பிள் கொடுக்குறோம். ஏதாவது கிவ் அவே கொடுக்கலாம், இல்லைன்னா டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கலாம், இல்லை சேலஞ்சஸ் ஏதாவது கண்டக்ட் பண்ணலாம். ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸ் ஃபிட்னஸ் சேலஞ்ச் கண்டக்ட் பை எஸ்எஸ் ஸ்நாக்ஸ் அப்படி போடலாம். ஓகே, ஹெல்த்தி யூனோ டயட் சேலஞ்ச் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்கள் இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி நீங்கள் எதாவது போடலாம். இப்போ ட்ரெஸ் ரிலேட்டடாக இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபேஷன் சேலஞ்ச், 7 டேஸ்க்கு 7 கலர் ஒரு சேலஞ்சு நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் 7 நாளும் நீங்கள் வந்து எந்தெந்த ட்ரெஸ் போடுறீங்களோ அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு பண்ணுங்க. யார் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, யார் வந்து சூப்பராக பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு வி ஆர் கோயிங் டு கிவ் சம் ஆஃபர், ஏதோ ஒன்று கொடுக்கும். ஓகே, யூ கேன் கிவ் சம் சேலஞ்சஸ் டு த பீப்புள் ஸோ தட் பீப்புள் வில் ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட். இதெல்லாம் வந்து லீடை வந்து புல் பண்ணி இருக்கு. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்டா? இது கிளியர், லீடு மேக்னெட் கிளியரா? லீடு எப்படி புல் பண்ணணும்னு நான் சொன்ன ஐடியாலாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு அப்படின்னா சேட் பாக்ஸ்ல எதுவும் போடுங்க. வெரி சிம்பிள், ரைட்டா? யா.
வாட் இஸ் ஃபனல் ஆக்சுவலி? ஃபனல் அப்படின்னா கஸ்டமர் நம்ம கிட்ட வர்றதுக்கான ஒரு வழி. ஃபனல் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும், வி ஷேப்ல இருக்கும் இல்லையா? அந்த ஃபனல்ல இருந்து எல்லாரும் அப்படியே டைல்யூட் ஆகி கரெக்டா இன்னும் தேவையான கஸ்டமர் மட்டும் நமக்கு வர்றதுக்கான ஒரு வழியை கிரியேட் பண்றது தான் ஃபனல். ஓகே, ரைட். ஸோ இங்க இந்த ஃபனல் எப்படி நம்ம பில்டு பண்ண போறோம் அப்படின்னா, இன்ஸ்டா போஸ்ட் இன்ஸ்டா போஸ்ட்டை பார்த்த அப்புறம் என்ன பண்ணுவாங்க? லிங்க் இன் பயோவுக்கு போவாங்க. ஓகே, இதுதான் ஃபனல். அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு எங்க அவங்கள கூட்டிட்டு போறோம், அது பேர் தான் ஃபனல். ஓகே, எப்படி வரிசையா வராங்க நம்ம கிட்ட அடுத்தடுத்த ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டா போஸ்ட் வராங்க. அங்க என்ன பண்ணணும்? ஒரு போஸ்ட் போடுறீங்க. இப்போ நான் வந்து ஏற்கனவே சொன்னதே சொல்றேன். சாரி எப்படி மேட்சிங் ப்ளவுஸ் வந்து எப்படி போடலாம், ஒரே ஒரு ஒரு சாரிக்கு எத்தனை கலர்ல மேட்சிங் ட்ரெஸ் போடலாம், அதை பத்தி தெரியணுமா? நாங்க வந்து ஒரு பிடிஎஃப் வச்சிருக்கேன். அந்த லிங்க் வந்து பிடிஎஃபோட லிங்க் வந்து பயோல இருக்கு, போய் கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அந்த இன்னும் அதை வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வாட்ஸ்அப்பா வைக்கலாம், இல்லைன்னா கூகுள் ஃபார்மா வைக்கலாம், இல்லை லேண்டிங் பேஜ் வெப்சைட் வச்சிருந்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு போற மாதிரி வச்சுக்கலாம். அந்த பயோல கிளிக் பண்ணாங்கன்னா அவங்க ஒன்று கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு வர மாதிரி வச்சுக்கோங்க, இல்லை லேண்டிங் பேஜ் போற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு தென் யூ ஷுட் ஹேவ் அ ஆட்டோ ரிப்ளை சிஸ்டம். வாட்ஸ்அப் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்ல ஆட்டோ ரிப்ளை சிஸ்டம் வச்சுக்கோங்க. இல்லை லேண்டிங் பேஜ் போச்சுன்னா சேட் பாட் ஏதாவது யூஸ் பண்ணுங்க. மேனிசேட் மாதிரி இருக்கு, சேட் பாட் யூஸ் பண்ணீங்கன்னா வெல் அண்ட் குட். ஓகே, ஆட்டோ ரிப்ளை பண்றதுக்கான சிஸ்டம் ஒன்று வச்சுக்கோங்க. பொதுவாக என்ன பண்ணுங்க அப்படின்னா, கூகுள் ஃபார்ம் இருந்தாலும் சரி, லேண்டிங் பேஜ் இருந்தாலும் எதாக இருந்தாலும் வாட்ஸ்அப் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. லேண்டிங் பேஜ் போன தடவை தான் சொன்னேன் சாவித்ரி மேடம், நீங்க தான் இதே கொஸ்டின் கேட்டீங்க. லேண்டிங் பேஜ் இஸ் நத்திங் பட் வேர் யூ ப்ரொமோட் அ சிங்கிள் ப்ராடக்ட் இஸ் கால் லேண்டிங் பேஜ். ஃப்ளிப்கார்ட் போறீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்ல எல்லாம் மொத்தமா இருக்கும், அது வெப்சைட், எல்லா ப்ராடக்ட்டும் இருக்கும். ஆனால் நீங்க சாம்சங் மொபைலை கிளிக் பண்ணி ஒரு பர்டிகுலர் மாடலை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது மட்டும் இருக்கும். அந்த இடம் பேர் லேண்டிங் பேஜ். அங்க வந்து அந்த சாம்சங் மொபைல் பர்டிகுலர் மொபைலை பத்தி மட்டும் பேசுவாங்க, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். ஓகே, அது ரிலேட்டடான ப்ராடக்ட் மட்டும் இருக்கும். தட் இஸ் கால் லேண்டிங் பேஜ். ஒரு ப்ராடக்ட்டை விற்கிறதுக்காக ஒரு இடம் பண்ணீங்கன்னா அது பேர் லேண்டிங் பேஜ். ஓகே, ஏன்னா மக்களை வந்து ஃபோக்கஸ்டா வைக்கிறதுக்கான இடம். வெப்சைட் அப்படின்னா மொத்தமா எல்லா மொத்த கடையும். லேண்டிங் பேஜ்னா ஒரே ஒரு ப்ராடக்ட், அவ்வளவுதான். ரைட். ஸோ ஃபார்ம் லேண்டிங் பேஜ் வச்சுக்கோங்க, அங்க ஆட்டோ ரிப்ளை ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அங்க யாரெல்லாம் வராங்களோ, யாரெல்லாம் போய் லேண்டிங் பேஜ், யாரெல்லாம் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் வாட்ஸ்அப் வராங்களோ, ஸ்டார்ட் டு ஃபாலோ அப். தென் இந்த ஃபாலோ அப் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் 5 days ஃபாலோ அப் ஐ டு கிவ் யூ இந்த ஒர்க் ஷீட்ல 5 நாளைக்கு எப்படி ஃபாலோ பண்ணணும், என்னென்ன மெசேஜ் போடணும் அப்படின்றத ஒர்க் ஷீட்டை உங்களுக்கு கொடுத்துறேன். டோன்ட் வரி. இவ்வளவு நேரம் பார்த்த, நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்த எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஷீட்டா கிடைச்சிடும். ஓகே, ஐ டு ஷேர் வித் யூ த ஒர்க் ஷீட் கம்ப்ளீட்டா. யா, ஃப்ரீயா பண்ணலாம் பைசா மேம், ஃப்ரீயா பண்ணலாம். system.io இருக்கு, இல்லைன்னா கார்டு அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகே, கார்டுன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா யூ கேன் கிரியேட் லேண்டிங் பேஜ் ஃபார் ஃப்ரீ. ஆப்வியஸ்லி யூ கேன் கிரியேட் இன் வேர் கேன்வாலே பண்ணலாம், கேன்வாலே லேண்டிங் பேஜ் பண்ணலாம். சரி, எல்லாத்துலேயும் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கு. டெக்னிக்கல் டேர்ம் தான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. கேன்வால போனீங்கன்னா இது அதுக்கான இது கிடையாது. இதுல வந்து இந்த வெப்சைட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, வெப்சைட்ன்னு இருக்கும். இதுல போயிட்டு யூ கேன் சூஸ் எனி டெம்ப்ளேட், யூஸ் தட் ஃபார் அ சிங்கிள் ப்ராடக்ட், அவ்வளோதான். சிங்கிள் ப்ராடக்ட்டுக்கு யூ கேன் யூஸ். டிசைனில் போனீங்கன்னா யூ வில் கெட், ஏதாவது இப்போ வந்து என்ன பண்ணலாம், பிஸான்னு போடுறேன். ஓகே, பிஸான்னு போட்டால் யூ வில் கெட் லைக் திஸ் கைண்ட் ஆஃப் டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்ல அப்படியே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, உங்களோட ப்ராடக்ட்டை போட்டுருங்க, அவ்வளோதான். யூ வில் கெட் லேண்டிங் பேஜ். இதை பப்ளிஷ் கொடுத்துட்டீங்கன்னா யூ வில் கெட் லிங்க் ஆஸ் வெல். ஓகே, ஃப்ரீ லேண்டிங் பேஜ், தட்ஸ் இட். உங்கள்கிட்ட எல்லா டீட்டெயில் இருந்துச்சுன்னா யூ கேன் கிரியேட் தேர்ஸ் இன் நெக்ஸ்ட் 20 minutes, ரைட்? அண்ட் பர்ஃபெக்டான ஒரு லேண்டிங் பேஜ் வேணும் எனக்கு, கமெண்ட் ஐ மீன் ரொம்ப இன்ட்ராக்டிவா இருக்கும்னா யூ கேன் கோ ஃபார் கார்டு ஆர் system.io அப்படின்னு ஒரு வெப்சைட். யூ கேன் கோ ஹியர் ஆல்சோ. ரைட். ஸோ ஃபனல் பில்டு பண்ணுங்க, லேண்டிங் பேஜ் பில்டு பண்ணுங்க, தென் ஃபாலோ வச்சுக்கோங்க. ஃபாலோ அப் எப்படி இருக்கணும் அப்படின்னா 5 step ஃபாலோ, 5 days நர்ச்சரிங். ஓகே, இட் இஸ் நாட் அபவுட் லைக் 5 நாளும் போட்டு நீ எனக்கு மெசேஜ் பண்ணிட்ட, எந்த ப்ராடக்ட் வாங்காம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை போட்டு பொண்ணு எடுத்துடக்கூடாது. சரியா? நர்ச்சர் பண்றதா என்னது, அவரை வளர்த்து கொண்டு போறதுக்கான வழியை பார்க்கணும். நம்ம கிட்ட கஸ்டமர் ஆகிறதுக்காக அவர் என்ன செய்யணும், சில வேல்யூபிள் திங்ஸ் வந்து வந்து கொடுக்கணும். சும்மா போட்டு ஃபாலோ பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஃபாலோ பண்றேன் அப்படின்ற பேர்ல பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஃபாலோ அப் மெசேஜ் ஐ எம் கிவிங் ஹியர், த ஃபர்ஸ்ட் ஃபாலோ அப் மெசேஜ், டேக் திஸ் அஸ் அ ஸ்கிரீன்ஷாட். யாராவது உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நீங்க சோஷியல் மீடியா போஸ்ட் போடுறாங்க, பயோ கிளிக் பண்ணி யாரும் மெசேஜ் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஃபாலோ அப் மெசேஜ் இது
இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் சென்ட் த மெசேஜ். ஓகே, ஸோ தென் கிவ் தம் அ ஆஃபர் அண்ட் கால் டு ஆக்ஷன். ஓகே, ஆஃபர் அண்ட் கால் டு ஆக்ஷன். அந்த ஆஃபர் என்னவா இருக்கலாம்? ஃப்ரீ சாம்பிளா இருக்கலாம், ஒரு கம்யூனிட்டி நீங்க வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு அதுல வந்து ஜாயின் பண்ண வைக்கிறதா இருக்கலாம், இல்ல டிஎம் பண்ண வைக்கிறதா இருக்கலாம், இல்ல கமெண்ட் பண்ண வைக்கிறதா இருக்கலாம். Okay, ஏதாவது ஒரு கால் டு ஆக்ஷன். ஒரு ஆஃபர் வேணுமா உங்களுக்கு, நீங்க இந்த கால் டு ஆக்ஷன் பண்ணுங்க, இந்த ஆக்ஷன் பண்ணுங்க, யூ வில் கெட் த ஆஃபர் அப்படின்னு சொல்றது. ஓகே, புரிஞ்சுதா? ஃபாலோ பண்ணும். தென் யூ ஷுட் கிவ் அ கால் டு ஆக்ஷன் அண்ட் ஆஃபர் லைக் திஸ். ஓகே, ஸோ இந்த கால் டு ஆக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்கேன். Want to know which of these 3 steps you are missing? Like DM me the word check and I will send you the checklist. Okay. This is an example. இப்போ நீங்க ஒரு செக்லிஸ்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னா அந்த செக்லிஸ்ட்டுக்கு இந்த மாதிரி மெசேஜ் போடலாம். ஹியர் இந்த சேட் பாக்ஸ். சேட் பாக்ஸ்ல நான் ஷேர் பண்றேன். இப்போ ஆரம்பிச்சேன் பர்சனல் பிராண்டிங்க. Next 20 days I got 20 lakh rupees of orders. Every single day I am getting orders. Okay, so இப்போ நீங்க பர்சனல் பிராண்டை ஸ்டார்ட் பண்ண போறீங்க. உங்க பர்சனல் பிராண்டையும் இன்ஃப்ளூயன்ஸையும் நீங்க மிக்ஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா what is going to be happen is when personal brand 80% and influence is 20% is equal to money making machine for lifetime. Now see, I want to introduce Tamil Nadu's first influencer workshop. They also inspire, influence and ignite அப்படின்றது இது எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாசம் 31ஆம் தேதி May 31st is going to happen in Unique தரமணியில வச்சு நடக்கு. சென்னை தரமணியில வச்சு நடக்கு. Who is going to take the class? Kema Rakesh தரமணியில. Okay, I am a brand marketing consultant. I am in this industry for past 14 years. I have worked with so many business owners, like 200 plus business owner, MSME business owner ஒர்க் பண்ணியிருக்கேன். பிராண்டை பில்டு பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த செஷன் இஸ் கோயிங் டு பி 1 day full session with lunch. Okay, including lunch. The price is 3,000 actually. Okay, இதுதான் price. 31st. If you are interested, you can join. But I'm going to give you an amazing offer. இந்த 2 நாள் நீங்க அட்டெண்ட் பண்ணதுனால I want to give you an amazing offer. If you can pay before tomorrow. Okay, நாளைக்கு ஈவினிங் குள்ள பே பண்ணீங்கன்னா you just pay 2,000. This is என் சைட்ல இருந்து நான் கொடுக்குற ஆஃபர். பே பண்ண சொல்லுங்க and you will get the purchase. And very useful session, sir. This is Sindhuja Venkata Subramanian, founder Bojana Food Company. Simple terms la useful session சொல்றதுக்கு பதிலா ஒரு கண்டென்ட் கிரியேஷன் நாங்க இந்த லீடிங்கா நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிற பேஜஸ் பார்க்கும்பொழுது they don't tell the business, they just hover around the business. அதுக்கப்புறமா தான் அவங்க அப்படியே அட்ராக்ட் பண்ணிட்டு ஃபாலோவர்ஸ் கிரியேட் பண்ணிட்ட பிறகு their business kicks in. அது வந்து ரொம்ப வேலிட் பாயிண்ட். இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். இட் gave an insight and we are going to follow that. Thank you, sir. இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஐ ஹோப் ஒர்க் ஷாப்ஸ்லயும் எங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much. சார் வணக்கம் சார். நான் சோவியா ராம சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க சார். சிம்பிளா உங்க கிளாஸ் பத்தி சொல்லணும்னா திருக்குறள் மாதிரி தான் சார். அப்படியா? ஒரு 2 லைன்ஸ்க்குள்ள எல்லாமே எங்களுக்கு அப்படியே புரிய வைக்கிற மாதிரி எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான செஷன் சார். நம்ம இது வரைக்கும் நம்ம இன்ஸ்டால எல்லாமே நம்ம பர்சனல் ஸ்டோரி ஷேர் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைச்சிட்டே இருந்தோம். ஆனா ஷேர் பண்ணாதான் நம்மளோட பிராண்டே நம்ம இதாகும். இப்ப வரைக்கும் நம்ம பண்ண தப்பு என்னன்னா நம்மளோடதே நம்ம மார்க்கெட் பண்ணிட்டே இருப்போம். அப்படி பண்ணக்கூடாது. ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் சார். சூப்பர், வெரி கிரேட். ஹாய் சார், ஹசீனா சார். எஸ் சார், ரொம்பவே நிறைய இன்சைட்ஸ் கத்துக்கிட்டோம் சார். பிகாஸ் நாங்க எல்லாமே போஸ்ட் பண்றோம், எல்லாமே நாங்க டேக் பண்றோம், எல்லாமே பண்றோம். பட் அதுக்கு எப்படி கரெக்டா பண்ணணும் அப்படின்னு ஸ்டெப்ஸ் நிறைய தெரியாம இருந்துச்சு. ஸோ பர்சனல் பிராண்டிங்ல இவ்வளவு விஷயம் இருக்கிறத தாண்டி எப்படி அந்த கஸ்டமருக்கு லீடாவும் கொண்டு வரலாம் அப்படின்றது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். ஸோ நீங்க கொடுத்த அந்த 7 days வச்சுட்டு இன்னும் ஃபர்தரா நாங்க மூவ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஹாப்பியான மூமெண்டா இங்க இருந்து நாங்க எடுத்துட்டு போறோம் சார். தேங்க்யூ. லக்ஷ்மி வி குரூப். ஆக்சுவலா நேத்து வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் சார். எனக்கு லேட்டா தான் கம்யூனிகேட் ஆச்சு. ஏன் மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றேன் சார். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கூகுள் அலர்ட் நீங்க சொல்லி கொடுத்தது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் பர்சனல் பிராண்டிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். நீங்க சொன்ன மாதிரி நீங்க கொடுத்த ஒர்க் ஷீட்டை வந்து மந்த் வைஸ் நம்ம அந்த ஒர்க் ஷீட் கன்சிஸ்டன்சி மட்டும் என்கிட்ட கொஞ்சம் கம்மியா இருக்கும் சார்.
ஆனா அந்த ஒர்க் ஷீட் இருக்கும்போது அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா வரும், நம்மளால பில்ட் ஆக முடியும் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து ரொம்ப தெளிவா கிடைச்சது சார். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சோ மச். என்னால வந்து கோயம்புத்தூர்னால வர முடியுமா அப்படின்னு தெரியல மே 31. ஸோ அதனால கொஞ்சம் யோசனையா இருக்கு. பட் கோயம்புத்தூர்லயும் நீங்க இந்த மாதிரி கண்டக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். நிறைய பேர் கோயம்புத்தூர்ல இருக்கும். ஓகே, சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ வண்டர்ஃபுல் நைட். ரைட், சூப்பர். நிறைய பணம் சம்பாதிங்க, ஹாப்பியா இருங்க, உங்க கூட இருக்கவங்கள சந்தோஷமா பார்த்துக்கோங்க. லெட்ஸ் மீட் ஆன் நெக்ஸ்ட் செஷன்.